தென் தமிழகத்தின் அழகு கொஞ்சும் சிவகங்கை சீமையில் தென்னை மரங்கள் காற்றாட வைகை நதி வளம் சேர்க்க 1730ஆம் ஆண்டு ஒரு வசந்தமான சித்திரை மாதத்தில் வேலுநாச்சியார் பிறந்தார். ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதிக்கு மகளாக பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு வேலு என்ற வீரமான பெயரும் நாச்சியார் என்ற அரச பட்டமும் இட்டனர். அரச குடும்பத்தில் உதித்திருந்தாலும் அவருக்கு சிறுவயதிலிருந்தே வெறும் பட்டாடை தரித்த வாழ்க்கையல்ல, மாறாக போர்க்களம் புகும் வீரத்தின் நெறிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. சிறு வயதிலேயே வேலுநாச்சியார் பெரும் துணிச்சலுடனும் தனித்துவமான புத்தி கூர்மையுடனும் வளர்ந்தார். வில் வித்தை, வாள் பயிற்சி, குதிரையேற்றம், ஈட்டி எறிதல் போன்ற ஆண்களுக்கு உரிய போர்க்கலைகளை அவர் ஆர்வத்துடனும் ஆசிரியர்களின் துணையுடனும் கற்றுத் தேர்ந்தார். மேலும் திசையறிய வழித்துணையாய் அமையும் திசைக்கருவிகளை பயன்படுத்துவதிலும் காடுகளில் தங்கி பயிற்சி பெறுவதிலும் அவர் சிறந்து விளங்கினார். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற பல மொழிகளை சரளமாக பேசும் ஆற்றல் பெற்றிருந்த வேலுநாச்சியார் வெறும் போர் வீராங்கனையாக மட்டுமல்லாமல் அறிவு களஞ்சியமாகவும் ராஜதந்திரியாகவும் திகழ்ந்தார். அவர் தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மதங்கள், புராணங்கள் என பல்துறையிலும் ஆழ்ந்த அறிவை கொண்டிருந்தார். காலம் தன் சுழற்சியில் மெல்ல நகர்ந்தது. சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாத பெரிய உடையார் தேவருக்கு வேலுநாச்சியார் மணமுடித்து கொடுக்கப்பட்டார். சிவகங்கை அரண்மனை அவர்களின் இணைப்பால் மகிழ்ச்சியால் நிறைந்தது. வேலுநாச்சியார் வெறும் அரசியாக மட்டும் இருக்கவில்லை, அவர் மன்னருக்கு ஒரு உற்ற தோழியாகவும் போர் மற்றும் நிர்வாகத்தில் சிறந்த ஆலோசகராகவும் விளங்கினார். அவர்களின் திருமண வாழ்க்கை ஒருவரையொருவர் மதிக்கும் அந்யோன்யத்தால் நிறைந்திருந்தது. மன்னரும் அரசியும் இணைந்து நாட்டு மக்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக ஆட்சி செய்தனர். சிவகங்கை சீமை எங்கும் பசுமையும் வளமும் குழித்தது. நீர்நிலைகள் நிரம்பி வழிந்தன, புதிதாக குளங்களும் ஏரிகளும் வெட்டப்பட்டன. விளைநிலங்கள் பொன்னிற கதிர்களைச் சுமந்து மக்களை பட்டினி என்பதை அறியாமல் காத்தன. கைவினைப் பொருட்கள் உற்பத்தி பெருகியது. வர்த்தகம் செழித்தது. மக்கள் அமைதியோடும் செல்வச் செழிப்போடும் வாழ்ந்தனர். இவர்களுக்கு வெள்ளச்சி என்ற அழகிய மகளும் பிறந்தாள். இந்த அமைதியான வளமான சூழல் வேலுநாச்சியாரின் ஆட்சி காலத்தில் எவ்வாறு சிவகங்கை செழித்திருந்தது என்பதற்கு சான்றாக அமைந்தது. ஆனால் அமைதிக்கு எப்போதுமே ஆபத்து வருவது இயற்கைதானே. அங்கே கிழக்கிந்திய கம்பெனியின் விரிவடைந்து வரும் ஆதிக்கம் தென்னிந்தியாவில் மெல்ல மெல்ல வேரூன்றத் தொடங்கியது. அவர்களின் கண்கள் சிவகங்கையின் செழிப்பான வளத்தின் மீதும் அதன் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளின் மீதும் விழுந்தது. ஆற்காட்டு நவாபுடன் கைகோர்த்துக் கொண்ட ஆங்கிலேயர்கள் 1772ஆம் ஆண்டு சிவகங்கையை நோக்கி படையெடுத்தனர். காளையார் கோவிலில் ஒரு பெரும் போர் மூண்டது. இது சிவகங்கை வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயமாக மாறியது. மன்னர் முத்துவடுகநாதர் தன் நாட்டுக்காக வீரமாக போரிட்டு துரதிருஷ்டவசமாக போர்க்களத்திலேயே வீர மரணம் அடைந்தார். அந்த துயரமான நாள் வேலுநாச்சியாரின் வாழ்க்கையில் ஒரு பெரும் புயலை கொண்டு வந்தது. கணவனை இழந்த துயரம், அரியணையை இழந்த கோபம், நாட்டை காக்க முடியாத இயலாமை என பல உணர்வுகள் அவரை ஆட்கொண்டன. ஆனாலும் வேலுநாச்சியார் துவண்டு விடவில்லை. அந்த இழப்பை அவர் ஒரு சபதமாக மாற்றினார். தன் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், கணவரின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும், ஆங்கிலேயர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு தன் மகளுடன் தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டார். வேலுநாச்சியார் தன் மகளுடன் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சி காட்டுப் பகுதியில் பெரும் நெருக்கடியிலும் துயரத்திலும் 8 ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் பெரும் சவால்களை எதிர்கொண்டார். ஆங்கிலேயர்கள் அவரை பிடிக்க பல வலைகளை வீசினார்கள். உளவாளிகளை அனுப்பினர், பல கிராமங்களை சல்லடை போட்டு தேடினர். ஆனால் வேலுநாச்சியாரின் அபாரமான விவேகமும் அவரின் நம்பிக்கைக்குரிய மருது சகோதரர்கள் பெரிய மருது, சின்ன மருது ஆகியோரது அசாத்தியமான துணையாலும் அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் தவிடுபொடியாயின. மருது சகோதரர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து
வேலுநாச்சியாரையும் வெள்ளச்சி நாச்சியாரையும் பாதுகாத்தனர். தலைமறைவு வாழ்க்கையின் போதே வேலுநாச்சியார் அரசியல் ரீதியான நகர்வுகளை மேற்கொள்ளத் தொடங்கினார். அப்போது மைசூர் நாட்டை ஆண்டு வந்த ஹைதர் அலியின் உதவி அவருக்கு கிடைத்தது. ஹைதர் அலியின் உதவியை பெறுவது சாதாரண காரியமாக இருக்கவில்லை. வேலுநாச்சியார் ஹைதர் அலிக்கு உருது மொழியில் தன் நிலையை, தன் நாட்டின் துயரத்தை, ஆங்கிலேயர்களின் அட்டூழியங்களை உணர்வுபூர்வமாக விளக்கினார். அவரின் வீரத்தையும் அசைக்க முடியாத உறுதியையும் மொழியாற்றலையும் கண்ட ஹைதர் அலி வியந்து போனார். அவர் வேலுநாச்சியாரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். தன் படைகளையும் தளபதிகளையும் பீரங்கிகளையும் போர்க்கருவிகளையும் வேலுநாச்சியாருக்கு உதவி செய்ய அனுப்பினார். இந்த கூட்டணி ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறியது. தலைமறைவு வாழ்க்கையிலும் வேலுநாச்சியார் வெறுமனே காத்திருக்கவில்லை. அவர் பல பகுதிகளில் இருந்த விடுதலைப் போராட்ட வீரர்களை ஒன்று சேர்த்தார். பாலைவனப் பகுதிகளில் மறைந்திருந்த வீரத் தளபதிகள், தங்கள் கோட்டைகளை இழந்த பாளையக்காரர்கள், ஆங்கிலேயரால் பாதிக்கப்பட்ட எளிய மக்கள் என பலரையும் தன் பக்கம் ஈர்த்தார். அவர்களுக்கு போர் பயிற்சிகள் அளித்தார். குறிப்பாக பெண்கள் படையை உருவாக்கினார். உமையாள் என்ற பெயரில் ஒரு பெண் படைப்பிரிவை தொடங்கி அவர்களுக்கு சண்டை பயிற்சிகளை அளித்தார். ஆங்கிலேயர்களின் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை வேலுநாச்சியார் உணர்ந்திருந்தார். ஒருமுறை மாறுவேடத்தில் ஒரு சாமானிய பெண் போல ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு இருந்த கோட்டைக்குள் சென்று உளவு பார்த்தார். அவர்களின் பலம், பலவீனம், படைகளின் எண்ணிக்கை, ஆயுதங்கள் சேமிக்கப்பட்டுள்ள இடங்கள் என எல்லாவற்றையும் மிக நுணுக்கமாக அறிந்து கொண்டார். இந்த துணிச்சலான செயல் வேலுநாச்சியாரின் ராஜதந்திரத்திற்கும் வீரத்திற்கும் ஒரு சான்றாகும். அவர் திரட்டிய உளவு தகவல்கள் பின்னாளில் நடந்த போரில் பெரும் பங்கு வகித்தன. வேலுநாச்சியாரின் படைகள் ஹைதர் அலியின் உதவியால் மெல்ல மெல்ல வலிமை பெற்றன. சிவகங்கையை மீட்பதற்கான நேரம் நெருங்கியது. மருது சகோதரர்கள் பெரும் பங்காற்றினர். அவர்கள் வேலுநாச்சியாரின் போர் வியூகங்களை வகுப்பதில் உறுதுணையாக இருந்தனர். படைகள் அணிவகுத்து நின்றன. போர் முரசு கொட்டப்பட்டது. இந்த காலகட்டத்தில் வேலுநாச்சியாரின் மனதில் தாய் நாட்டின் மீதான அன்பு, கணவரின் மீதான பற்று, மகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனை என பல உணர்வுகள் அலைமோதின. பல இரவுகள் அவர் தன் மகளை அணைத்தபடி இழந்த நாட்டை மீட்க போராட வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து கண்ணீர் சிந்தியிருப்பார். ஆனால் அந்த கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமல்ல, அது ஒரு வீரமங்கையின் உறுதியின் வெளிப்பாடு. விஜயதசமி திருநாள் அன்று வேலுநாச்சியார் தன் படைகளுடன் சிவகங்கை நோக்கி புறப்பட்டார். அன்று விஜயதசமி என்பதால் சிவகங்கை கோட்டையின் உள்ளே இருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் பெண்கள் குடமுழுக்கு செய்ய வருவதை அறிந்திருந்த வேலுநாச்சியார் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி உள்ளே நுழைந்துவிட திட்டமிட்டார். இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை. ஆயினும் மக்களுக்கு தீங்கு ஏதும் நேராத வண்ணம் படையை வழிநடத்தினார். ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காடு நவாபின் படைகள் சிவகங்கை கோட்டையை பாதுகாத்துக் கொண்டிருந்தன. போர் தொடங்கியது. அது மிகவும் கடுமையானதாக இருந்தது. வேலுநாச்சியாரின் வீரர்களும் ஆங்கிலேய படைகளும் ஒருவரோடு ஒருவர் மோதினர். வாள்கள் மின்னின, பீரங்கிகள் முழங்கின, குதிரைகள் பாய்ந்தன. வேலுநாச்சியார் முன்னணியில் நின்று தன் கணவரின் படைகளில் இருந்த வீரர்களுக்கு வீரமூட்டினார். அவரின் கண்கள் பழிவாங்கும் தீயை கக்கின, அதே சமயம் தன் நாட்டை மீட்க வேண்டும் என்ற வைராக்கியத்தையும் காட்டின. இந்த போரில் ஒரு மறக்க முடியாத நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது. குயிலி என்ற வீர பெண்மணி, வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி, ஒரு தற்கொலை படை தளபதியாக செயல்பட்டார். ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கில் தீ வைப்பதுதான் அவர்களின் பலவீனத்தை முறியடிக்கும் வழி என்பதை வேலுநாச்சியார் அறிந்திருந்தார். குயிலி தன் உடல் முழுவதும் நெய்யையும் எண்ணெயையும் ஊற்றிக்கொண்டு தீப்பந்தத்துடன் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கிற்குள் பாய்ந்தார். பெரும் வெடிச்சத்தத்துடன் ஆயுத கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. குயிலியின் இந்த தீரச் செயல் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல்
வேலுநாச்சியாரின் படைகளுக்கு இது ஒரு அளப்பரிய உத்வேகத்தை அளித்தது. இந்த தியாகம் போரின் போக்கையே மாற்றியது. இறுதியில் வேலுநாச்சியாரின் வீரமும் அவரின் அசாத்தியமான போர் தந்திரங்களும் வெற்றி பெற்றன. ஆங்கிலேயர்கள் பின்வாங்கினர். ஆற்காடு நவாபின் படைகள் சிதறின. சிவகங்கை மீண்டும் வேலுநாச்சியாரின் கட்டுப்பாட்டில் வந்தது. அந்த நாள் சிவகங்கை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. மக்கள் தங்கள் ராணியின் வீரத்தையும் தியாகத்தையும் கொண்டாடினர். சிவகங்கையின் வீதிகளில் வெற்றி முழக்கங்கள் எதிரொலித்தன. வேலுநாச்சியார் மீண்டும் சிவகங்கையின் அரசியாக பொறுப்பேற்றார். அவர் நீதியுடனும் மக்கள் நலன் காக்கும் ஆட்சியை நடத்தினார். அவர் வெறும் போர் வீராங்கனையாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் விளங்கினார். நாட்டின் விவசாயத்தை மேம்படுத்தினார், வர்த்தகத்தை பெருக்கினார். குடிமக்கள் எந்தவித அச்சமுமின்றி வாழ வழிவகுத்தார். குறிப்பாக பெண்கள் தைரியமாக வாழவும் கல்வி கற்கவும் அவர் பெருமூக்கம் அளித்தார். பெண்களுக்கு போர் பயிற்சி அளித்து நாட்டு பாதுகாப்பு படையில் அவர்களை இணைத்தார். சமூக நீதியை பேணுவதில் அவர் உறுதியாக இருந்தார். அவரின் ஆட்சியில் சிவகங்கை மீண்டும் தன் பழம்பெரும் புகழையும் வளத்தையும் பெற்றது. அவர் ஆண்ட காலம் சிவகங்கையின் பொற்காலமாக கருதப்பட்டது. பல ஆண்டுகள் நல்லாட்சி செய்த வேலுநாச்சியார் தன் இறுதி மூச்சு வரை சிவகங்கையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார். அவர் 1796ஆம் ஆண்டு தனது 66வது வயதில் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக அவர் தன் பூத உடலை நீத்தார். ஒரு வீரமங்கை தன் நாட்டை மீட்டெடுத்த ராணி, ஒரு சிறந்த நிர்வாகி என்ற பெருமையோடு அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். வேலுநாச்சியார் அவர்களின் கதை வெறும் வீரக்கதை மட்டுமல்ல, அது ஒரு பெண்ணின் மன உறுதி, தன்னம்பிக்கை, அசைக்க முடியாத நாட்டுப்பற்று மற்றும் அற்புதமிக்க ராஜதந்திரம் ஆகியவற்றை நமக்கு உணர்த்தும் ஒரு உன்னதமான காவியம். அவர் காட்டிய வீரம் இன்றும் நம் நெஞ்சங்களில் நீங்காத நினைவாக நிலைத்திருக்கிறது. சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் என்றென்றும் போற்றப்படுவார். அவரது தியாகமும் வீரமும் இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் அழியாத சுவடுகளை பதித்துச் சென்றுள்ளது. தலைமுறை தலைமுறையாக அவரது கதை பேசப்படும். இத்துடன் இந்த வீர காவியம் நிறைவடைகிறது. இந்த நீண்ட பயணம் உங்கள் மனதை நிறைத்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திப்போம்.